நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையமும் பாஜக அரசும் கூட்டு சேர்ந்து செயல்படுவதாக பல்வேறு தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் வாக்கு எண்ணிக்கையின் மீதும் மின்னணு வாக்கு எந்திரத்தின் மீதுமே நம்பிக்கையற்ற நிலை உருவாகியுள்ளது. ஜூன் 4ஆம் தேதி நடைபெறவிருக்கும் வாக்கு எண்ணிக்கையில் எந்த முறைகேடுகளும் நடக்காமல் இருக்க மூத்த வழக்கறிஞரும் ராஜ்யசபா எம்பியுமான கபில் சிபல் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு சில வழிகாட்டு நடைமுறைகளை வழங்கியுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: ஜூன் 4இல் வாக்குப்பதிவு இயந்திரம் எந்த நேரத்தில் திறக்கப்படுகிறது என குறித்துக் கொள்ள வேண்டும். கட்டுப்பாட்டு கருவி எண், வாக்குப்பதிவு இயந்திர எண், விவி பேலட் கருவியின் அடையாள எண் என அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வாக்குப்பதிவு எந்திரத்தில் தெரியும் தேதி மற்றும் நேரத்தையும் அன்றைய நேரத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இது வேறுபட்டால் முன்பே இயந்திரம் திறக்கப்பட்டிருக்கலாம் என்பது பொருள். எந்திரத்தில் காட்டும் பதிவான வாக்கு விவரங்களையும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் சரிபார்த்த பிறகு எந்திரத்தில் உள்ள ரிசல்ட் என்ற பட்டனை அழுத்த வேண்டும். இவைதான் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பொருட்டு கபில் சிபல் கொடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.